முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான இந்த ஆலோசனை அனைத்து துறைகளுக்கும் பல்வேறு வகையான ஒரு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக நீர்வளத்தை நீர் செல்லக்கூடிய பகுதிகளில் முழுமையாக ஆராய்ந்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகராட்சி நிர்வாகத்துறை இந்த மழைநீர் வடிகால் பணிகளில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போல பேரிடர் மேலாண்மை துறை வெள்ள பாதிப்பினுடைய முன்னெச்சரிக்கையை உடனுக்குடன் இந்த வெள்ளம் பாதிப்பு வருவதற்கு முன்பாகவே பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். அதற்காக ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஎன் அலர்ட் செயலியை அவர்கள் பரிசோதித்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதே போன்று குறிப்பாக இந்த மீட்பு முகாம்கள்ல கர்ப்பிணிகள், பெண்கள், முதியோர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கக்கூடிய வகையில் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கு அனைத்து வகை ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு போதிய மருந்துகள், உணவுப் பொருட்கள் போன்றவை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல தண்ணீர் அதிகம் தேங்கக்கூடிய இடங்கள்ல குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் ஆர்வ மிகுதியில செல்ஃபி எடுக்கக்கூடிய அந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். எனவே அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்பட வேண்டும். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த வடகிழக்கு பருவமழையை அரசு முறையாக எதிர்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு அறிவுரைகளையும் ஆலோசனைகள் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஆலோசனையாக வழங்கியிருக்கிறார். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.